இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் மணக்குள விநாயகரை பற்றி பாடிய ஒரு பாடல். அது பார்க்க போகிறோம். அவர் புதுச்சேரியில் வாழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க இல்லை. பாரதியார்னு வார்த்தை சொன்னோடனே அவர் அதிக காலம் புதுச்சேரியில் இருந்தார். நிறைய கவிதைகள் எழுதினார். அவருடைய யார் யாரோடலாம் என்னெல்லாம் பாடுபட்டார் எல்லாருக்கும் தெரியும். பாரதியார்னா புதுச்சேரின்னு தெரியும், அவர் தங்கியிருந்தார்னு தெரியும். அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, சுதந்திர பாடல்கள் நிறைய பாடியிருக்காருன்னு தெரியும். நம்ம புதுச்சேரியில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க மணக்குள விநாயகரை பற்றி பாடிய ஒரு பாடலை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம மாணிக்கவாசக பெருந்தகை திருவாசகம் ஆரம்பிக்கிறப்பவே என்ன சொல்வார்? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு தான் ஆரம்பிப்பார். அது மாதிரி பாரதியாரும் வாழ்கன்னு தான் அந்த மணக்குள விநாயகரை பற்றி பாடவே ஆரம்பிக்கிறார். வாழ்க வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலரே. புதுவையில் வாழக்கூடிய, அதாவது தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் புரிவதற்காக வந்து தங்கி இருக்கக்கூடிய இறைவன் உருவம் இல்லாதவன். உருவம் எடுத்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு உருவத்தில் வந்திருக்கான் அப்படின்னா நிச்சயமாக அன்பர்களை அடியார்களை காக்கும் பொருட்டு வந்த ஒரு இதுதான். எல்லா திருக்கோவில்களையும் ஏதோ ஒரு கதை இருக்கும். அதுபோல் மக்களை காக்கும் பொருட்டு விநாயக பெருமான் இங்கே வந்தார். தொல்லைக்காது சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன வயசு அதெல்லாம் தெரியாது. அவர் நம்ம புதுச்சேரியிலேருந்து பக்கத்தில் உள்ள பிரத்யங்கரா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ மொரட்டாண்டின்ற ஊரில் வந்து தங்கினார். எங்கேயோ இருந்து வந்து அங்கே தங்கியிருந்தார். அவருக்கு ஒரு ஒலி கேட்டது, காதில் ஒரு ஒலி. மாணிக்கவாசக பெருந்தையை குதிரை வாங்க போகும்போது ஏதோ ஒரு ஓசை தான் அவர் முதல்ல இழுத்தது. மந்திர உபதேசம். இறைவன் தட்சிணாமூர்த்தியாக அங்கே கீழே நால்வருக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்கிற அதே அமைப்பில் இவருக்கு காட்சி கொடுத்து அந்த முதல்ல ஓசை தான் இருக்குது. எங்கேயோ போயிட்டு இருந்தவருக்கு அந்த ஓசை கூப்பிடுது. அந்த ஓசை வந்த திசையை நோக்கி போகும்பொழுது அவருக்கு அந்த திருக்காட்சி கிடைக்குது. சிவபெருமான் உட்கார்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சி கிடைக்கிது. அந்த ஒலி தான் முதல்ல இழுத்துது. அதுபோல் இந்த தொல்லைக்காது சித்தருக்கு ஒரு ஒலி, பிரணவ ஒலி அவரை இழுக்குது. அது எங்கே கால் போன போக்கில் வரார். வெகு தூரம் நடந்து வந்திருக்கார். அவருடைய பிறந்த ஊர் எந்த விவரமும் நமக்கு மற்ற விவரங்கள் கிடைக்கல. அவர் அங்கே தங்கி அந்த மொரட்டாண்டி கிட்டக்க வரும்பொழுது அந்த ஒலி நின்று போகுது. அங்கே அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலில் அவர் தங்குறார். அந்த அம்மன் தான் அவரை கூப்பிட்ருக்காங்கன்றது அவருடைய மனசில் புரிய வருது. அங்கே தங்கி இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் புதுவை மணக்குள விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி, அது மணக்குள விநாயகரில் மணற்குளம், மணல் அதிகமாக இருந்த இடம், கடற்கரை ஓரம் இல்லையா, மணல் பகுதி அதிகமாக இருந்திருக்கும். அங்கே அந்த மணல் பகுதி இருந்த இடத்துல குளம் இருந்திருக்கு. மணல் இருக்கிற இடத்துல தண்ணி எங்கே தோண்டினாலும் கரையோரம் நிறைய தண்ணி வரும். இது அவையும் சொல்லியிருக்காங்க. கடற்கரை ஓரம், ஆற்றங்கரை ஓரம் எங்கே தோண்டினாலும் தண்ணி வரும். அதுபோல் அங்கே குளம் இருந்திருக்கு. அங்கே இவர் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பிள்ளையாருக்கு மொரட்டாண்டியிலேருந்து தினமும்
வந்து 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 பூஜை பண்ணிவிட்டு அங்கேயும் போவார், இங்கேயும் வருவார், இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார். இவ்வளவு தூரம் நடந்தே வந்து நடந்தே போயிருக்கார். அதுக்கப்புறம் சில காலங்களுக்கு அப்புறம் அவர் சித்தன் குடிசைன்னு இப்போ சொல்கிற இடத்துல அவர் தங்கி இருந்ததாக அவருடைய அந்த தொல்லைக்காது சித்தருடைய வரலாறு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நமக்கு வரலாறு கிடைக்கல. அப்புறம் செவி வழி செய்தியாக கொஞ்சம் சொல்லுவாங்க. பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் இது வந்து எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை, யாரும் எனக்கு இதை சொல்லலை. செவி வழி செய்தின்னு எனக்கு சொன்னாங்க முன்னோர்கள். பிரெஞ்சுக்காரரில் ஒருத்தர் அந்த பிள்ளையார், அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இல்லையா பிரெஞ்சியர்கள். அவங்க இது எதுக்கு இங்கே ஊருக்கு நடியில் ஒயிட் சிட்டி தான் அவங்க பிடிச்சி வாழற இடம் இல்லையா. இது வந்து நம்ம இருக்கிறதெல்லாம் புறந்தேறி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் சிட்டி தான் அவங்க வாழற இடம். அங்கே இந்த மணக்குளத்து விநாயகர் இருந்ததுனால இது எதுக்கு இங்கே அப்படின்னு அவர் தூக்கி கடலில் போட்டதாகவும், கடலில் போட்ட அதே விநாயகர் அடுத்தது எங்கே இருந்தாரோ அதே இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ அந்த பிரெஞ்சுக்காரருக்கு இது என்ன, இது நான் தான் தூக்கி போட சொன்னால் அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு திரும்பவும் தூக்கி போட்டதாகவும், திரும்பவும் அந்த விநாயகர் அதே இடத்துல உட்கார்ந்ததாகவும் பிரெஞ்சுக்காரர் ரொம்ப ஆச்சரியத்தில் அற்புதத்தை பார்த்து ரொம்ப மிகுதியினால் அந்த இடத்துலையே கோயில் அமையணும் அப்படின்னு சொல்லி பொருள் உதவி பண்ணதாகவும் செவி வழி செய்தி. எனக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இல்லை. முன்னோர் சொன்ன கதையே நான் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு வரலாற்று ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த மணக்குள விநாயகர் அங்கேயே தங்கியிருக்கார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை. பாரதியார் இங்கே வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சிக்கு பயந்து பிரெஞ்சுக்காரர்களோடு இருந்தால் அவங்களுடைய எல்லையில் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்க விரட்ட மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு புதுவையில் வந்து தங்கினார். அப்போது இந்த விநாயகரை பாடுறாரு. அந்த முதல் வார்த்தை, வாழி புதுவை மணற்குளத்து வள்ளல் பாத மணிமலரே அப்படின்னு சொல்கிறார். விநாயகப் பெருமானுடைய பாத மணிமலர் மணக்குளத்து வள்ளல் அவர் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்க உள்ளம் சலனமில்லாது, அவர் எப்பவும் பொதுவாக வேண்டக்கூடியவர், தேசிய கவி இல்லையா. தனக்கான வேண்டுதலை விட தேசத்துக்காக அவர் வேண்டியது தான் அதிகம். அதுபோல் வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலரே, ஆழ்க உள்ளம் சலனமில்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. இந்த அகண்ட வெளி முழுசும் அன்பால் சூழ்ந்திருக்கணும் அப்படின்றாரு. துயர்கள் தொலைந்திடுக, எல்லாருடைய துயரமும் தொலைஞ்சி போயிடணும். வீழ்க கலியின் வலியெல்லாம், இந்த கலியுகம் இருக்கு இல்லையா, இது 4 யுகங்களில் கொஞ்சம் அதிகமான மற்றவங்களுக்கு மக்களுக்கு வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு யுகம். அது எல்லாரும் முதல் யுகத்தில் ராமராஜ்யம் அருமையாக இருக்கும். அதுபோல் இந்த கலியில் நிறைய பேருக்கு நிறைய துன்பங்கள். கலி பகவானுடைய கருணையினால் எல்லாருக்கும் நிறைய பாடம் புகட்டி அவர் தன்னை இறைவனை நோக்கி நாம் போகிறதுக்கு வழி வகுக்கக்கூடியவர். அந்த கலியுகம் இது. நிறைய பேர் முத்தி நெறிய நாடுவாங்க. ஏன்னா பட்டதெல்லாம் போதும் இந்த பார்மேல் பிறந்து இறந்து கெட்டதெல்லாம் நீ அறிவாய் ஜெகியன் பராபரமே. அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வர வைக்கக்கூடியவர் கலி பகவான். அந்த கலியினுடைய வலியெல்லாம் வீழ்க அப்படின்னு சொல்கிறார். வீழ்க கலியின் வலியெல்லாம் கிருதயுகந்தான் மேவுகவே. நல்ல அமைதியான அன்பு மிகுந்த சாம்ராஜ்யம், நேர்மையான நல்லாட்சி நடக்கக்கூடிய சாம்ராஜ்யம் வரணும் அப்படின்றது பாரதியாருடைய. ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியினால் பல துன்பப்பட்டவர் இல்லையா. அப்போது இந்த வலியெல்லாம் போயிடணும், மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தீமைகள்லாம் குறையணும், நன்மைகள் பெருகணும், இந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். அவரே ஒரு தேசிய கவி, ரொம்ப நல்ல சிந்தனையாளர், ஆழ்ந்த பக்தர். அப்போ அவர் அப்படி தானே நினைக்க முடியும்.
அதை நினச்சி அவர் நம்ம புதுவை மணக்குளத்து விநாயகரை பற்றி பாடிய பாடல் இது. ரொம்ப அழகான பாடல். திரும்பவும் சொல்கிறேன். வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலரே, ஆழ்க உள்ளம் சலனமிலாது, அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க, துயர்கள் தொலைந்திடுக, தொலையா இன்பம் விளைந்திடுக, தொலையா இன்பம் விளைந்திடுக, வீழ்க கலியின் வலியெல்லாம் கிருதயுகந்தான் மேவுகவே. அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் பாருங்கள். வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலர் வாழ்த்திட்டார். இறைவன் நாம் வணங்க வேண்டியவர்கள். ஆனால் நமசிவாய வாழ்க எப்படி சொன்னார்? எல்லாரும் வாழ்த்தணும், எல்லாரும் அந்த திருநாமத்தை சொல்லணும். அதுக்காக சொல்லப்படுறது அது. வாழ்க புதுவை மணக்குளத்தே வள்ளல் பாத மணிமலரே. அடுத்தது கேட்குறாரு பாருங்க. அவர் எல்லாருக்காகவும் கேட்பார். ஆழ்க உள்ளம் சலனமில்லாது. இறைவனை நாம் நெருங்குறப்போ நம்ம மனசில் சலனம் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாத போது மனசு அமைதியாக இருக்கும். அந்த மனநிலையோடு இறைவனை வணங்கும் பொழுது ஆழ்க இறைவனுடைய திருவடிகளை ஆழமாக நினைக்கணும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்வார் மாணிக்கவாசக பெருந்தகை. அது மாதிரி நம்ம மனசு ஆழமாக இறைவனுடைய திருவடிகளை சிந்திக்கணும்னா எப்படி இருக்கணும்? சலனம் இல்லாது இருக்கணும். எது சலனம் இல்லாமல்? வெளியில் இருக்கிற சலனம் இல்லை, உள்ளம். ஆழ்க உள்ளம் சலனமில்லாது. சலனமில்லாத நேரத்தில் தான் உள்ளம் ஆழும். அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. அங்கிங்கனாதபடி எங்கேயும் அன்பாக இருக்கணும். அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு சொல்லுவார். ஆனந்த பரவசம் தானே இறைவன். பேரானந்தம் இல்லையா? மற்றவர்களுக்கு பேரானந்தத்தை வழங்கக்கூடிய பெரு வள்ளல் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த வள்ளல் இருக்கிற எங்கேயும் அகண்ட வெளிக்கண் அண்ட சராசரத்துலேயும் அன்பினையே சூழ்க. அன்பே நிறைஞ்சி இருக்கணும். அன்பே சிவம். ஒரு திருமூலர் சொல்லுவார் இல்லையா, அன்பே சிவம். சிவம் தான் அன்பு, அன்பு தான் சிவம், ரெண்டும் வேறு வேறன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஆழ்க உள்ளம் சலனமில்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. எங்கெங்கேயும் அன்பு இருக்கணும்னா எல்லாரும் அன்பாக இருக்கணும். எல்லாரும் அன்பாக இருந்தால் தான், எல்லாருடைய மனசும் அன்பாக இருந்தால் தான் அதே சிந்தனையில் இந்த பிரபஞ்சம் முழுசும் அன்பு பரவும். நாம் ஒரு எண்ணங்களை நினைக்கிறோன்னா அது இந்த பிரபஞ்சத்தோட கலக்கும், காற்றோட கலக்கும், அகண்ட வெளியில் கலக்கும். இதை விவேகானந்தர் ஒரு தடவை ரயில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்கிறப்போ, உனக்கு பசிக்குதுன்னா இப்போ சாப்பாடு தருவாங்களா யாராவது அப்படின்னு ஒருத்தர் எளியாக பேசுகிறாங்க. அப்போ இறைவன் விவேகானந்தர் சொல்வார், எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ அவருடைய மனசில் எனக்கு யாராவது சாப்பாடு தரணும், என்னுடைய பசிக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறாரு. ஒரு ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும் பொழுது ஒருத்தர் தேடிட்டு ஓடி வரார். விவேகானந்தரை தேடி, இந்தாங்க சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் சாப்பாடு கேட்டீங்க, உங்களுக்கு பசிக்குதா, அதனால நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இது நிதர்சனமாக நடந்த உண்மை. எத்தனையோ அற்புதங்கள் நம்ம மண்ணில் இருக்குது. அதுபோல் பிரபஞ்சத்தில் அவர் அனுப்புகிறார் அந்த எண்ண அலைகளை. அது எங்கே போகணுமோ அங்கே போய் யார் மூலமாக சாப்பாடு வரணுமோ அவர் அதை வர வைக்கிது. அந்த சாப்பாட்டை அடுத்த ரயில் நிலையத்தில் நிற்கிறப்ப அவர் கைக்கு சாப்பாடு வருது. இது போல் இதை தான் பாரதியார் வேண்டிக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுசும் அன்பாக இருக்கணும். அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கேட்குறாரு பாருங்க, துயர்கள் தொலைந்திடுக. அன்பாக இருக்கிறோம், அப்புறம் துயர் தானே போயிடும்ல. யார்கிட்டையானும் கோபம், வெறுப்பு, விருப்பு, பொறாமை அதெல்லாம்
அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல்ல அதெல்லாம் இருந்தால் தானே துன்பம். இங்கே தான் அன்பு அகண்ட வெளிக்கண் சூழ்ந்து போச்சு. அப்போ என்ன இருக்கும்? துயர்கள் தொலைஞ்சிடுக, துயர்கள் போயிடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? தொலையா இன்பம் விளைந்திடுக. இன்பம்னா சின்ன சின்ன இன்பங்கள், சிற்றின்பங்கள் அல்ல. அவர் கேட்குற இன்பத்தை பாருங்கள். தொலையா இன்பம் விளைந்திடுக. அம்மா, நாடு அன்புமயமாக இருக்குது, பிரபஞ்சமே அன்புமயமாக இருக்குது. எங்கே எந்த காற்றினுடைய அணுத்திரல்லையும் அன்பு கலந்துருக்கு. அப்போ எப்பவும் தொலையா இன்பம் விளையத்தானே செய்யும். அதை சொல்கிறார் பாருங்க. அடுத்தது இது எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு குறை இருக்கே. வீழ்க கலியின் வலியெல்லாம். இந்த கலியுகத்தில் கலி பகவானுடைய தொந்தரவுகள் இருக்கும்ல, அதெல்லாம் வீழ்க, அதெல்லாம் வேண்டாம், இப்போ தூக்கி ஓரமாக வை. நீ வலி இழந்து போ, உன்னுடைய செயல்பாடுகள்லாம் வலி இழந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீழ்க வலியின் கலியின் வலியெல்லாம். இப்போ எல்லாம் அமைதி. இந்த மணக்குளத்து விநாயகரை வணங்கிய போது ஆழ்க உள்ளம் சலனமில்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. துயர்கள் தொலைந்திடுக, தொலையா இன்பம் விளைந்திடுக. அடுத்தது வீழ்க கலியின் வலியெல்லாம். இறைவனுக்கு முன்னாடி கலி பகவானோ கிரகங்களோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஞான சம்பந்த பெருமான் ஒரு சமணர்களோட வாதுக்கு போகிறப்போ, இப்போ நேரம் காலம் சரியில்லைன்றப்போ அவர் என்ன கோளறு பதிகம் பாடிட்டு போய் வாதில் ஜெயிச்சுட்டு வந்தார் இல்லையா? அப்போ சரியில்லைன்னு சொல்கிற அந்த கிரக கோளாறுகளை அவருடைய இறை வணக்கம் போக்கிடுது இல்லையா? அதுபோல் இவரும் சொல்கிறாரு, வீழ்க கலியின் வலியெல்லாம் கிருதயுகந்தான் மேவுகவே. நல்லாட்சி, மகிழ்ச்சி, எங்கும் அன்புமயம், இதெல்லாம் மேவுகவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயக வணக்க பாடலை தினமும் நித்திய பாராயணமாக சொல்லும் பொழுது இது அத்தனையும் நடக்கும். அவர் ஒரு மகாகவி, தேசிய கவி. அதனால் அவருடைய பாடல்கள் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு பாடியவர். சுதந்திரம் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும், நம்பிக்கையாக தெரியும். அப்பேற்பட்ட மகாகவியின் இந்த புதுவை மணக்குள விநாயகரை பற்றிய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா இதை நித்திய பாராயணமாக கூட எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா எங்கெங்கேயும் அன்பு தான் வேணும். அதுலேயும் இப்போது இந்த கலியினுடைய கொடுமை ரொம்ப 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 கொடுமையாக இருக்குது. எல்லா குற்றங்களும் மலிஞ்சி இருக்குது, நோய்கள் மலிஞ்சி இருக்குது. இப்போ நாம் இந்த யாருக்கு தெரியுமோ, யார் காதில் விழுதோ, யார் கண்ணில் இந்த பாடல் படுதோ, அவங்க எல்லாரும் இதை நித்திய பாராயணமாக செய்யும் பொழுது இது எல்லாமே நடக்கும். இந்த கொடுமைகள் குறையும், போயிடும், காணாமல் போயிடும், மறைஞ்சிடும். அதனால் தெரிஞ்சவங்க இந்த பாடல்களை சொல்லி வேண்டிக்கணும். பிறருக்காக நாம் வேண்டிக்கலாம். ஒரு குழந்தைக்காக அம்மா வேண்டிக்குவாங்க இல்லையா? அது மாதிரி உலகம் உய்ய, எங்கே பார்த்தாலும் போர் மயம், எங்கே பார்த்தாலும் குற்றங்கள், போராட்டங்கள், கொலைகள், ரொம்ப ஆபாசமான உலகமாக இப்போதைக்கு இருக்கிறதுனால இந்த வீழ்க கலியின் வலியெல்லாம் மிக அருமையான வரிகள். அதனால் இந்த பாடலை தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பாடலை இன்னொரு தடவை படிச்சுட்டு இந்த நிறைவு செய்யலாம் இந்த பகுதியன்னு நினைக்கிறேன். வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமலரே, ஆழ்க உள்ளம் சலனமிலாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க. துயர்கள் தொலைந்திடுக, தொலையா இன்பம் விளைந்திடுக. வீழ்க கலியின் வலியெல்லாம் கிருதயுகந்தான் மேவுகவே. சில பாடல்கள் எப்போதும் நித்திய பாராயணத்துக்கு உகந்த பாடல்களாக இருக்கும். அது மாதிரி விநாயகர் வணக்கத்தில் இந்த பாடல் நித்திய பாராயணத்துக்கு உகந்த பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, எனக்கு பிடிச்சிருந்தது நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.